கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரை 41 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. அதில் ஜிடியும் டிசியும் தலா 12 பாயிண்ட்டுகளில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸு, எல்எஸ்ஜி இவங்கெல்லாம் 10 பாயிண்டில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் நேற்று பெற்ற வெற்றி மூலமாக கீழேருந்து மேலே வந்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சென்னை யார் மும்பை ஏதாவது ஒரு டீம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அதே போல் இன்னொரு டீம்னா ஆர்ஆரும் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம கணிப்பின் பிரகாரம் பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்றத. ஸோ இந்த போட்டிகளில் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு தோணுதுன்னா, 2 அணிகள் 20க்கு மேலே புள்ளிகளை பெற்று அடுத்து 2 அணிகளில் 16 பாயிண்ட்டு எடுத்தால் கூட போகிற மாதிரி, இல்லை 14 கூட எட்ஜில் போகிற மாதிரி கூட வரும்ன்றது தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். கடந்த போட்டி 41வது போட்டியில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு பார்ப்போம். நாம் இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் போட்டியில் மும்பை ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதன்படி மும்பை வெற்றி பெற்றது, நல்ல விஷயம். அதில் எஸ்ஆர்ஹெச்சில் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், பேட் கமின்ஸு, ஜீசன் அன்சாரி, முகமது ஷமி நல்லா விளையாடுவாங்கன்னு சொன்னோம். ஆனால் யாருமே நல்லா விளையாடல. அதனால தான் அந்த அணி தோற்றுறது. ஹெட்டு முட்டைக்கு அவுட் ஆனார். அபிஷேக் சர்மா 8 ரன்னு, இஷான் கிஷன் 1 ரன்னு. நம்ம எதிர்பார்த்த வீரர்கள் விளையாடல. கிளாசன் தான் கடைசி நேரத்தில் 44 பாலில் 71 ரன்கள், 9 4 2 6 அடித்தார். அனிகேட் வர்மா 12 ரன்களும், அபினவ் மனோகர் அவர் 37 பாலில் 43 ரன்கள், 2 4 3 6 அடித்தாங்க. இருந்தும் எதிர்பார்த்த வீரர்கள் விளையாடாதனால அது மைனஸ்ஸு. பவுலிங்கும் பாருங்கள், பேட் கமின்ஸு நல்லா விளையாடுவார்னு பார்த்தா 31 ரன்கள் கொடுத்துருக்காரு, 10.3 ஆவரேஜ் கொடுத்துருக்கிறது சிறப்பு இல்லை. ஜீசன் அன்சாரி நாம் கணிச்சதில் ஓரளவுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் அவருமே ரன்னு கொடுத்துட்டார். ஸோ எல்லாருமே அதிக ரன்கள் கொடுத்தது தான் இதில் ஒரு மைனஸாகவும் இருந்தது எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ நல்லா போன வருடம் ஸ்ட்ராங்காக இருந்த அணி, ஃபைனல் வரைக்கும் போன அணி, 300 அடிக்கும்னு எதிர்பார்த்த அணி, இப்போ அது எல்லாமே பொய்யாகி போய் டேபிளில் கீழே இருக்கிறது மைனஸ். அடுத்து மும்பை இந்தியன்ஸு ரியான் ரிக்கர்டன், வில் ஜாக்ஸு, சூரியகுமார் யாதவ், பும்ரா, மிச்சல் சாண்ட்னர், தீபக் சகர் இவங்கெல்லாம் நல்லா சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்படி 6 பேருமே சிறப்பாக செயல்பட்டதுனால தான் இந்த அணி வெற்றி பெற்றது. அதில் ரியான் ரிக்கர்டன் 11 ரன்கள் அடிச்சிருந்தார். அடுத்து வில் ஜாக்ஸு 22 ரன்னு, 19 பாலுக்கு 2 4 1 6. சூரியகுமார் யாதவ் 19 பாலுக்கு 40 ரன்னு, 5 4 2 6, 210 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி முடித்தார். இவங்க 3 பேரும் நல்லா விளையாடுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அந்த சிலபஸில் இல்லாமல் ரோஹித் சர்மா 46 பாலுக்கு 70 ரன்னு, 8 4 3 6 அவருக்கும் ஆட்டம் முடித்ததுனால மும்பை இந்தியன்ஸ் நிச்சயமாக மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் பவுலிங்லேயும் நாம் சொன்ன மாதிரி தீபக் சகர் 4 ஓவரில் 12 ரன் கொடுத்து 2 விக்கெட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. பும்ரா ரன்கள் போனாலுமே 1 விக்கெட் எடுத்தார். சாண்ட்னர் ரன்களை கண்ட்ரோல் பண்ணார். ஸோ சாண்ட்னரும் தீபக் சகரும் நாம் கணித்த வீரர்களில் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாக பண்ணாங்க. பேட்டிங்லேயும் நாம் கணித்த வீரர்கள் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் மும்பை இந்தியன்ஸு நேற்றைய வெற்றியை சிறப்பான முறையில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். 42வது மேட்ச்சு பெங்களூரில் நடக்குது. ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையிலான போட்டி. இது வரைக்கும் ஆர்சிபி வீட்டில் எலி வெளியில் புலின்னு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மேட்சையாவது உள்ளூரில் ஜெயிப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. நீயா நானா செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆர்ஆரும் ஆர்சிபியும் இதற்கு முன்பாக 33 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் ஆர்ஆர் 14 முறையும் ஆர்சிபி 16 முறையும் வென்றிருக்கிறது. ஆர்சிபி ஆதிக்கம் செலுத்துது. 3 போட்டிகளுக்கு முடிவில்லை. இந்த 2 அணிகளுக்கு இடையிலே நடந்த போட்டியில் 3 போட்டிக்கு முடிவில்லை. ஆர்ஆர் 217 ரன்கள் அதிகபட்சம் அடிக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக. ஆர்சிபி இவங்களுக்கு எதிராக 200 அடிச்சிருக்காங்கங்கிறது தான் கடந்த கால வரலாறு. அதே போல் சுருண்டாலும் ரொம்ப கம்மியாக சுருள்றாங்க. ஆர்ஆர் 58 ரன்னுக்குள்ளே சுருண்டிருக்காங்க, ஆர்சிபி 70 ரன்னுக்குள்ளே சுருண்டிருக்காங்க. அப்போ இந்த போட்டி வச்சா குடுமி சிறச்சா முட்டைன்ற மாதிரி தான் போக போகுது. இது ஆர்சிபிக்கு சாதகம். அணி பெயர் நியூமராலஜி. அடுத்து டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு ராஜஸ்தானுக்கு நியூமராலஜி எண் 4ஆகவும் பிரமிடி எண் 7ஆகவும் வருது. இது ராஜஸ்தானுக்கு பேடாக காமிக்கிறது. அது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். அதே சமயத்தில் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பலமாக இருக்கிறது.
அது பார்த்தீங்கன்னா நியூமராலஜி எண் 4, பிரமிடி எண் 2 வர்றதுனால குட்டு. ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் வந்து ஆர்சிபியாக தான் நம்ம எடுத்துக்கணும். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரியன் பராக்கு இந்த மேட்ச்சில் பண்ணுறாரு. அவருக்கும் நியூமராலஜி எண் 1, பிரமிடி 7 பேடாக வருது, சிறப்பு இல்லை. சஞ்சு சாம்சன் ரெஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ரஜத் பட்டிதாரை பொறுத்தளவுக்கு நியூமராலஜி எண் 3, பிரமிடி எண் 4 மீடியமாக வருது. அப்போ ரியான் பராக்கை விட ரஜத் பட்டிதாருடைய கேப்டன்சி ஓரளவுக்கு மீடியமாக இருக்குங்கிறது தெளிவாகிறது. ஸோ இந்த செக்மெண்ட்டோட வின்னர் வந்து ஆர்சிபி. டுடே லக்கியை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச அடிப்படையில் 42 மேட்ச் முடிவில் 42வது போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெறும்னு கணிச்சிருக்கோம். ஸோ இந்த செக்ஷன் வின்னர் ஆர்சிபி. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியுடைய உதயாதிபதி மால் உச்சம் பெறுவது அந்த அன்னைக்கு கூடுதல் சிறப்பு. ஆனால் ஆர்ஆருடைய தலைமையில் பாம்பு இருக்கிறது சிறப்பு இல்லை. ஆர்ஆருடைய அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கள், போராட்டங்கள். ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறது ஆர்சிபிக்கு பெருத்த நஷ்டம், சேதாரம். அப்போது உள்ளூர் மைதானத்தில் விளையாடுறது ஏற்கனவே நஷ்டம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதும் நஷ்டத்தை காமிக்குது. ஆர்ஆருடைய லாபாதிபதியே விரையாதிபதியாக வந்து அது ஒரு சம நட்பு வீட்டில் இருக்கிறதும், பொன் பார்த்த மதி ஆர்ஆரை நோக்கி வருவதும், சேய் அந்த ஆர்ஆரை பார்ப்பதும், பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும், இவங்களுக்கு 11ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதுனால இந்த பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு அதிரி புதிரியான வெற்றி வந்து ஆர்ஆருக்கு காமிக்கிறதுன்னு சொல்லியே ஆகணும். அடுத்து நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ஆருடைய அதிபதி சூரியன் உச்சமாக இருக்குது. ஏன்னா சித்திரை மாதம் சூரியன் உச்சமாகிறார். அதனால் இதுக்கு மேலே ஆர்ஆர் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க. ஆனால் பிளே ஆஃப் போவாங்களாங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஏதாவது ஒரு 2-3 மேட்ச் பயங்கர கம்பேக்காக கொடுப்பாங்க சூரியன் உச்சம்ன்றதுனால. அந்த போட்டி இந்த போட்டியாக கூட இருக்கலாம், இனி வரும் போட்டிகளாக கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு அஸ்திவாரம் இங்கே இருக்கிறது. ஆர்ஆருக்கு அப்படி இருக்கிறது, ஆர்சிபிக்கு சிறப்பு இல்லை. ஸோ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூ, டீம் நேமு, கேப்டன் நேமு, டுடே லக்கி, இது 4மே ஆர்சிபி வின் பண்ணுது. ஜாமக்கோலி நஷ்ட ஜாதகத்தில் மட்டும் ஆர்ஆருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. மெயினாக நம்ம 6 விஷயத்தில் 4 வின் பண்ணுறதுனால ஆர்சிபிக்கு பெட்டர்னு நாம் சொன்னாலும் கூட ஆர்ஆர் நஷ்ட ஜாதகம் ஜாமக்கோலில் இதாக இருக்கிறதுனாலையும் அந்த குட்டி மைதானம்ங்கிறதுனாலையும் இதுவரைக்கும் அந்த மைதானத்தில் ஆர்சிபி வெற்றி பெற்றது இல்லைங்கிறதுனாலையும் ஸோ இந்த போட்டியிலையும் அது தொடர்றதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆர்ஆருடைய கம்பேக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த போட்டியில் ஆர்ஆர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு பில் சால்ட்டு, ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, ஜாஸ் ஹேசில்வுட்டு, சுயாஸ் சர்மா, எஸ் தயால் இவங்கள்லாம் பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டு அந்த அணியை மேம்படுத்துவாங்க. அதே போல் ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பராக்கு, சந்தீப் சர்மா, ஜோப்ரா ஆர்ச்சர், வனிந்து ஹசரங்கா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீள் பார்வை இதுவரைக்கும் 41 போட்டிகள் முடிஞ்சிருக்கு. அதில் 41ல் 19 மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்கோம். வெற்றி சதவீதம் 1 கூடி இருக்குது, 46%. ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.